உலகம் முழுக்க போர் பதற்றம் அதிகரிச்சுட்டு வர சூழல்ல அமெரிக்கா ஆசிய பிராந்தியத்துல தன்னுடைய பாதுகாப்பு வியூகத்தை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்கு. இனிமே அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக ஆசியாவிலேயே போர்க்கருவிகளை தயாரித்து குவிக்க பென்டகன் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக பிஐஆர் அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார் இண்டோ பசிபிக் இண்டஸ்ட்ரியல் ரெசிலியன்ஸ் என்ற பெயர்ல உருவாக்கப்பட்ட கூட்டணியில ஜப்பான், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இணைஞ்சிருக்கு. சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகவே பார்க்கப்படுது. பென்டகன் தற்போது வெளியிட்டிருக்கிற தகவலின்படி போர் விமானங்களுக்கும் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கும் தேவைப்படும் மிக முக்கியமான சாலிட் ராக்கெட் மோட்டார்களை ஜப்பான்லேயே தயாரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு வெளியே இந்த தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி மாற்றப்படுவது இதுவே மிக முக்கியமான தருணமாகும். அதேபோல போர் விமானங்கள் மற்றும் தரைப்படை வாகனங்கள்ல பயன்படுத்தப்படுற 30 பீரங்கி குண்டுகளை தயாரிக்க பிரம்மாண்ட தொழிற்சாலையை பிலிப்பைன்ஸ்ல நிறுவுவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஆசியாவில் போர் வெடிச்சதுன்னா ஆயுத தட்டுப்பாடு ஏற்படாம பார்த்துக்கொள்ள அமெரிக்கா இப்போவே அடித்தளம் அமைச்சிட்டு வருது. வெறும் ஆயுதங்கள் மட்டும் இல்லாம ட்ரோன் உற்பத்தியிலும் இந்த கூட்டணி கவனம் செலுத்தி இருக்கு. ஆசிய கள நிலவரத்துக்கு ஏற்றவாறு சிறிய ரக ராணுவ ட்ரோன்கள், அதற்கான பேட்டரிகள் மற்றும் மோட்டார்களை இங்கேயே தயாரிக்கிறதுக்கான பொதுவான தரநிலைகளை உறுப்பு நாடுகள் வகுத்திருக்கு. ஏற்கனவே 14 நாடுகள் இருந்த இந்த கூட்டணியில தற்போது தாய்லாந்து மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளும் புதியதாக இணைஞ்சிருக்கு. இது மூலமா ஐரோப்பியா முதல் ஆசியா வரை மொத்தம் 16 நாடுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ராணுவ உற்பத்தி வலையமைப்பை அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. சப்ளை செயின் எனப்படும் விநியோக சங்கிலியில் எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சீனாவுக்கு மிக அருகில் ஆயுத கிடங்குகளை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவும் அமெரிக்கா இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. மே 2024 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 2026 முழு வேகத்தில் செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஆசிய பிராந்தியத்தில் பெரும் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவினுடைய இந்த நகர்வு ஆசியாவில் அமைதியை ஏற்படுத்துமா அல்லது பதற்றத்தை அதிகரிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.